அனைவருக்கும் வணக்கங்க. அதாவது மாட்டுப் பண்ணை ஆரம்பிக்கிறவங்களோ அல்லது ஒரு குறைவான ஒரு 5 மாடு 10 மாடு வளர்க்கலாம்னு நினைக்கிறவங்க முதல்ல பால் விலை நிலவரம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க. இதில் கவர்மெண்ட் சொசைட்டி நல்லதா அல்லது தனியார் சொசைட்டி நல்லதான்னு கேட்டால் அது தனிப்பட்ட ஒருத்தருடைய விருப்பம்னு சொல்லலாம். சிலருக்கு தனியார் ப்ரைவேட் சொசைட்டி தான் பெட்டராக தோணும், சிலருக்கு கவர்மெண்ட் சொசைட்டி தான் பெட்டராக தோணும். சரி, நாங்கள் கவர்மெண்ட் சொசைட்டியில் தான் ஊற்றிட்டுருக்கோம். ரெண்டுமே நாங்கள் வத்தக்கறவை தான் வச்சுருக்கோம். இப்போதைக்கு மாடு வாங்கலான்னு தான் எண்ணம். மாட்டு பண்ணையை டெவலப் பண்ணணும்னு ஆசை. சூழ்நிலை எப்படி போகும்னு தெரில. 2 வத்தக்கறவைக்கு டெய்லி ஒரு 5 லிட்ரு 4.5 லிட்டரு அந்த மாதிரி தான் ஊற்றுவோம். அப்போது ஒரு நாளைக்கு எவ்வளோ வருமானம் வருது அப்படிங்கிறது பார்க்கலாம். அதே சமயம் ஒரு நாளைக்குங்கிறத விட மாதம் 10 நாளைக்கு ஒரு வாட்டி பேமெண்ட் போடுவாங்க. நம்மக்கிட்ட இருக்கிறது ரெண்டுமே வத்தக்கறவை அப்படிங்கிறனால 10 நாள், அதாவது 1லேருந்து 10 நாள், அதாவது ஜூலை 1ஆந்தேதியிலேருந்து ஜூலை 10ஆந்தேதி வரைக்கும் நம்ம 49 லிட்டர் ஊற்றிருக்கோங்க. 49.5 லிட்டர் ஊற்றிருக்கோம். நம்மளுக்கு வந்திருக்க பேமெண்ட் பார்த்திங்கன்னா 1641 ரூபா வந்திருக்கு. அதாவது 10 நாளைக்கு உண்டான பேமெண்ட்டை 13ஆந்தேதி தான் தருவாங்க. 1ஆந்தேதியிலேருந்து 10ஆந்தேதி வரைக்கும் போடுற பேமெண்ட்டு, ஊற்றுற பால் பேமெண்ட்டு 13ஆந்தேதி தான் போடுவாங்க. அதே மாதிரி 20ஆந்தேதியிலேருந்து 30ஆந்தேதி வரைக்கும் ஊற்றுற பாலும் மறுபடியும் 3ஆந்தேதியே போடுவாங்க. அதாவது நம்ம 10 நாள் பால் ஊற்றினோன்னா அடுத்த 3 நாள் கழிச்சு தான் பேமெண்ட் நம்ம கைக்கு வரும். ஒரு லிட்டருக்கு ஏவரேஜாக 1641 ரூபான்னு போட்டால் இப்போ நாங்கள் 49 லிட்டர் ஊற்றிருக்கோங்க. ஒரு லிட்டருக்கு ஏவரேஜாக 33 ரூபா கொடுக்குறாங்க. அதாவது 33 ரூபாங்கிறது அந்த 10 நாள் பேமெண்ட்டாக இருக்கும். மாத கடைசி, அதாவது ஒரு மாதம், இப்போ ஜூலை மாதம் முடிஞ்சிருச்சு, ஆகஸ்ட் 3ஆந்தேதி ஜூலை பேமெண்ட் முடிஞ்சிருங்க. ஆனால் ஒரு 1.5 மாதம் கழித்து நம்மளுக்கு ஊக்கத்தொகைன்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி. அந்த 3 ரூபா பேமெண்ட்டு எப்போ வரும்னா ஒவ்வொரு மாதம் முடிஞ்சு அடுத்த மாதம் 15ஆந்தேதிக்குள்ளே வரும். அப்போ நம்மளுக்கு ஏவரேஜாக 35 ரூபாயிலேருந்து 36 ரூபா வருங்க லிட்டருக்கு. இது ஜூன் மாத பேமெண்ட்டுங்க. அதாவது நம்மளுக்கு ஏவரேஜாக 33 ரூபா போடுறாங்கன்னு சொல்லிட்டோம் ஒரு லிட்டருக்கு. அதாவது 10 நாளைக்கு உண்டான ஒவ்வொரு வாட்டி பேமெண்ட்லேயும் அந்த மாதிரி வரும். 10 நாள் ஊற்றினோன்னா 13ஆந்தேதி பேமெண்ட் வரும், அந்த மாதிரி இருக்கும். இப்போ 20 நாள் நீங்கள் ஊற்றுனீங்கன்னா 23ஆந்தேதி பேமெண்ட் வரும். இந்த மாதிரி 3 நாள் கழித்து பேமெண்ட் ஆட் ஆகும். அது ஏவரேஜாக நம்மளுக்கு 33 ரூபா போட்டு கொடுக்குறாங்க லிட்டருக்கு. அதே சமயம் அரசாங்கம் நம்மளுக்கு 3 ரூபா ஊக்கத்தொகை கொடுக்குறதா அறிவிச்சிருந்தாங்க. அந்த ஊக்கத்தொகை எப்போ கொடுப்பாங்க அப்படின்னா, ஒரு மாதம் கழித்து, அதாவது பால் நீங்கள் ஜூன் மாதம் ஃபுல்லாக ஊற்றிட்டீங்க அப்படின்னா ஜூலை 10ஆந்தேதி அந்த மாதிரி டைமில் உங்களுக்கு ஊக்கத்தொகை தனியாக வரும். அது பேமெண்ட் மில்க் பேமெண்ட்டுன்னு வராது, ஊக்கத்தொகைங்கிற மாதிரி ஒரு தனியாக ஏதோ ஒரு பேமெண்ட் வரும். அது மெசேஜ் வரும். இப்போ 153 லிட்டர் நாங்கள் ஊற்றிருக்கோம், அதாவது ஜூன் மாதம் ஃபுல்லாக. ஜூலையில் 450 ரூபா பக்கம் வந்திருக்கு, 440 ரூபா பக்கம் வந்திருக்கு. அதாவது 153 ரூபாய்க்கு 3 ரூபா எவ்வளோ வருதோ அந்த பேமெண்ட் போட்டுருவாங்க. அப்போ ஏவரேஜாக அவங்களுக்கு ஒரு லிட்டருக்கு 35 ரூபாலேருந்து 36 ரூபா வரைக்கும் கவர்மெண்ட் சொசைட்டியில் கொடுக்குறாங்க. அது வத்தக்கறவையாக இருக்கிறனாலையா என்னங்கிறது தெரில. முடிஞ்ச அளவுக்கு டிகிரி எஸ்என்எஃப் வந்ததுன்னா 35 ரூபாலேருந்து 36 ரூபா வரைக்கும் வருது. இதில் உங்களுக்கு ஆவின் பால் சிறந்ததா அல்லது ப்ரைவேட் சொசைட்டி சிறந்ததாங்கிறத கணக்கு பண்ணால் அது அவங்கவுங்க விருப்பத்தை பொறுத்து. நம்மளுக்கு சொல்லப்போனால் 2 கம்பேரிசனுங்கிற மாதிரி ஒரு வீடியோ கூட போடலாம். முடிஞ்சால் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அந்த மாதிரி ஏதோ வாய்ப்பு இருந்தால் ப்ரைவேட் சொசைட்டி பெட்டரா அல்லது கவர்மெண்ட் சொசைட்டி பெட்டராங்கிறத நான் நிச்சயமாக சொல்கிறேன். முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.